ஹாய், எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு தரமான பிளேஸ்க்கு தான் போயிட்டு வந்தேங்க. நாங்கள் எந்த பிளேஸ்க்கு போனோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ வாங்க போகலாம். ஹாய், நான் உங்கள் பவி தீபக். இன்றைக்கி என்ன விளாகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்களோட வெட்டிங் டேக்காக நாங்கள் ஊட்டி தான் வந்து கிளம்பிட்டேங்க. நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா டைம் வந்து சரியாக ஒரு 5 மணி இருக்கும். ஸோ 5 மணிக்கெலாம் வந்து நேரமாக கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் இது வீடியோ ஷூட் பண்ணும்போது டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6:30 இருக்குங்க. 6:30க்கு சும்மா பனி ஃபுல்லாக படர்ந்துருந்துச்சு. ஆப்போசிட்டில் வர வண்டி கூட தெரில. ஸோ அந்த அளவுக்கு தான் பனியாக இருந்துச்சு. அப்புறம் நம்பியூர் வந்துட்டோம். அப்புறம் பேக்கரியில் வந்துட்டு ஆளுக்கு ஒரு டீ பால்லாம் சூடாக சாப்பிட்டு அப்புறம் திரும்ப வந்து கிளம்பிட்டேங்க. ஆனால் குளிர் பார்த்திங்கன்னா செம்ம குளிருங்க. உண்மையாகவே எந்த ஒரு வருஷமே இந்த அளவுக்குலாம் குளிர் வந்து இருந்ததே கிடையாதுங்க. அப்புறம் இந்த மலை பார்த்திங்கன்னா இரும்புறையில் இருக்கிற மலைன்னு சொல்லுவாங்க. இன்னொரு டைம் வந்து உங்களுக்கு இந்த விளாக் வந்து உங்களுக்கு நல்லா லென்த்தாகவே போட்டு காட்டுறேன். இங்கே கோபிலேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்பியூர் வழியாக தான் போயிருந்தோம். நம்பியூர், அடுத்து சிறுமுகை, அடுத்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம். ஸோ அடுத்து மேட்டுப்பாளையம் ரீச் ஆன உடனே மைதானம் மாரியம்மன் கோயில்ன்ட்டு கோவில் இருந்துச்சுங்க. ஸோ எங்களோட வெட்டிங் டேங்களா, ஸோ அதனால் போயிட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டு எல்லார் பேர்லேயும் வந்து அர்ச்சனை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம். அப்புறம் போகும்போதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு வந்து வந்துச்சுங்க. இந்த ஆறு வந்து சிறுமுகை ஆறு அப்படின்ற மாதிரி சம்திங் சொன்னாங்க. பட் சரியாக தெரியல எனக்கு. தண்ணி வந்து சிறுவாணி தண்ணின்னு சொன்னாங்க. நீங்கள் பார்க்குறவங்க இந்த ஊர்லேருந்து நீங்கள் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன ஆறுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்புறம் நான் கேள்விப்பட்டிருக்கேங்க சிறுவாணி தண்ணியெலாம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு. உங்களுக்கு அந்த ப்ளூ கலர் பாலம் காட்டுறில்ல, அந்த பாலத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு வந்து ட்ரெயின் போகுங்க. இப்படி போகும்போதே பார்த்திங்கன்னா அந்த போர்டு வந்து வச்சுருப்பாங்க. இதுலேருந்து நம்ம லெஃப்ட் சைட் போனால் ஊட்டி வழியே போகலாம், ரைட் சைடு வந்து கோத்தகிரி வழியே போகலாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமே நாங்கள் ஊட்டிக்கு தான் போவோம். ஸோ ஊட்டிக்கு போயிட்டு கோத்தகிரி வழியாக வந்து கீழே இறங்கிடுவோம். ஆனால் இந்த வருஷம் நாங்கள் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா, சரி ஓகே இந்த டைம் நம்ம வந்து அப்படியே ஆப்போசிட்டாக கோத்தகிரி வழியாக மேலே ஏறி ஊட்டி வழியாக கீழே இறங்கிடலாம். சரி கோத்தகிரியோட கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோத்தகிரிக்கு தான் கிளம்பிட்டோம். அப்புறம் போகும்போதே பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து செக் போஸ்ட் இருக்கும். நம்மளை வந்து செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. அப்புறம் எங்களுக்கெலாம் வந்து கேட்டாங்க எங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இது மாதிரி வந்து நாங்கள் மேலே வந்து விசிட் பண்ண போகிறோங்க, கோத்தகிரி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இங்கேயே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் போர்டு வச்சுருப்பாங்க. யானைகள் நடமாடும் பகுதி, கவனமாக செல்லவும் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் இங்கே திரும்புகிற பக்கமெல்லாம் போர்டு வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்டு கவனமாக தான் போயிட்டுருந்தோம். அப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் காலேஜ் வந்து இருந்துச்சுங்க. எனக்கெல்லாம் இந்த காலேஜில் படிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசை. இந்த காலேஜில் சீட் கிடைக்காதா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்திருக்கிறேன். அப்புறம் அந்த காலேஜ் அப்படியே ஒரு ஏக்கத்தோடு பார்த்துட்டு அப்படியே விசிட் பண்ணிட்டு போயிட்டுருந்தோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காட்டுக்குள்ளே போகிறது ஒரு த்ரில்லிங்கான ஒரு மூமெண்ட் தான் சொல்லலாம். இங்கேருந்தே பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதான் பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் காலேஜுங்க. உண்மையாகவே காலேஜும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நல்லா ஒரு பிரம்மாண்டமாக கட்டியிருந்த மாதிரி தான் இருந்துச்சு காலேஜுமே பார்த்திங்க அப்படின்னா. அப்புறம் போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் டைமே வந்து நாங்கள் மான்லாம் வந்து நிறைய பார்த்தோங்க. எக்கச்சக்கமான மான் பார்த்தோம். பட் வந்து அது கரெக்டாக வீடியோவுக்கு வந்து ஷூட் பண்ண முடியல. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா போயிட்டே தான் இருந்தோம். அப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்தாருங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, எங்கேயுமே வந்து வண்டியை நிறுத்தாதீங்க, நீங்கள் போய்கிட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் இயர்லி மார்னிங் இவ்வளோ நேரமாக காட்டுக்குள்ளே வர்றது, யானைகள் வந்து இந்த டைமில் வருங்க. ஸோ எங்கேயுமே நிற்காதுங்க, நீங்கள் பாட்டு போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இருந்துட்டு சரிங்க ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே கிளம்பிட்டேங்க. உண்மையாகவே இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போகிறதுன்றது ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இது மாதிரி காட்டுக்குள்ளே போகிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்புறம் லெஃப்ட் சைடு வந்து ஒரு குட்டி கோவில் இருந்துச்சு. அப்படியே போகிற வழியில் அந்த கோவிலே சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க. அப்புறம் இந்த லைனில் பார்த்தீங்க அப்படின்னா குரங்கு வந்து நிறைய இருந்துச்சுங்க. சும்மா எக்கச்சக்கமான குரங்குங்க. அப்புறம் கொஞ்சம் ரோடும் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஒரு ரொம்பவும் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது.
ரோடு வந்து ரொம்ப மீடியமாக தான் இருந்துச்சுங்க வண்டியெலாம் பைக்கெலாம் ஓட்டுறதுக்கு. அப்புறம் ஒரு சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே ரொம்ப குறுகலாக இருந்துச்சு. அப்புறம் என் பையனை இறக்கி விட்டு அவனுக்கு மூஞ்சி கழுவி விட்டு வியூ பாயிண்ட்டு தான் பார்க்க கூட்டிகிட்டு போயிட்டோம். உண்மையாகவே இந்த வியூ பாயிண்ட் பார்க்க வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இதான் பார்த்தீங்கன்னா ஹோல் மேட்டுப்பாளையம் ஃபுல்லாகவே தெரியுங்க. அது உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியுதுன்னு தெரில. ஸோ நாங்கள் போனது ரொம்பவுமே மார்னிங் டைமில் நேரத்தில் கிளம்பிட்டோம். அதனால வந்து கொஞ்சம் தெரியல, ஃபுல்லாக பனியாக தான் இருந்துச்சு. பட் இந்த பனியோடு பார்க்குறதுக்குமே அந்த ஒரு அழகு அவ்வளோ அழகாக தான் இருந்துச்சுங்க. அப்புறம் ஊட்டிக்கும் பார்த்தீங்கன்னா பஸ் எல்லாம் வந்து நிறைய பஸ் இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் மேலே போகிறதுக்கு, அதாவது கோத்தகிரி வழியாக அந்த ஹில்ஸில் ஏறுறதுக்கு எங்களுக்கு ஒரு மணி நேரமோ 1.5 மணி நேரமோ டைம் பிடிச்சிச்சிங்க. அந்த 1.5 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா மினிமம் 3 பஸ்ஸோ 4 பஸ்ஸோ கிராஸ் பண்ணி போயிட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் திரும்ப பார்த்திங்கன்னா வியூ பாயிண்டெல்லாம் பார்த்துட்டு மேலே போனோம். இதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்க கோவிலுங்க. என்ட்ரி ஆகும்போதே ஃபஸ்ட்டாக ரைட் சைடில் கோவில் இருந்துச்சு. இங்கேயுமே சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் பார்க்குறதுக்கே அந்த பிளேஸ்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. கீழே பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் வரும்போது ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து வர்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு மேலே போக போக இன்னுமே பிளேஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் டீ எஸ்டேட்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்களா. ஸோ அதனால் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு செக் போஸ்ட் இருந்துச்சுங்கண்ணா. குஞ்சப்பனை செக் போஸ்ட்டுன்னு சொன்னாங்க. அந்த செக் போஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்கிட்ட வந்து எல்லாமே செக் பண்ணுவாங்க. அதாவது டிரைவிங் லைசன்ஸ் இருக்குதா, அப்புறம் வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்குதா, அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஹெல்மெட் போட்டிருக்கணும். அதாவது பைக் ஓட்டுறவங்களும் ஹெல்மெட் போட்டிருக்கணும், பின்னாடி உட்காண்ட்ருக்கவங்களும் வந்து ஹெல்மெட் போட்டிருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து ரூல்ஸ் ஊட்டியில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஊட்டிக்கு போகும்போதே பார்த்திங்கன்னா அந்த ரூல்ஸ் இருந்துச்சு. பட் நாங்கள் மறந்துட்டோம். அப்புறம் இருந்தாலும் சரி ஓகே அப்படின்ட்டு என்ன பண்ணாங்கன்னா 2 பேத்துக்கு ஃபைனை தான் போட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஃபைனை கட்டிட்டு தான் மேலே போனோம். அப்புறம் செக் போஸ்ட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே என்ட்ரி ஃபீஸ் வந்து போடுவாங்க. ஸோ என்ட்ரி ஃபீஸ்லாம் பே பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்குங்க. இதாக பார்த்திங்கன்னா முள்ளூர்னு நினைக்கிறேங்க, அந்த போர்டில் போட்டிருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு ஊராக போகும்போது ஒவ்வொரு குட்டி 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 ஊராக வந்து போர்டெல்லாம் வச்சுருந்தாங்க. உண்மையாகவே இப்படி அழகாக ரசிச்சுட்டு போகிறதுக்கெலாம் ஒரு குடுப்பனை வேணும்னு தான் சொல்லணுங்க. நாங்கள் வந்து இப்போது ஊட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு தான் பிளான் போட்டாங்க. அது வந்து ஒரு வாரம் 1 மாதம்லாம் பிளானே போட கிடையாதுங்க. சடனாக பிளான் போட்டோம். நாளைக்கு கிளம்புறோம் அப்படின்னா இன்றைக்கி காலைல உட்காந்துட்டு போகலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். சரி, அப்புறம் பட்ஜெட் போட்டு பார்த்தேங்க. இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இருந்தால் நம்ம ஊட்டி போயிட்டு வரலாம், பட்ஜெட் ஒரு வேளை அதிகமாக போச்சுன்னா ஊட்டி வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தேங்க. அப்புறம் நாங்கள் வந்து ட்ராக் பண்ணோம். ஓகே, இங்கே போகிறதுக்கு இவ்வளோ செலவாகும் அப்படின்னு நோட் பண்ணிட்டு போனோம். அதே மாதிரி கரெக்டாக நான் பட்ஜெட் போட்டதுக்கு ஏற்ற மாதிரி தான் கரெக்டாக செலவாச்சு. எங்களோட பட்ஜெட் செலவு பார்த்திங்கன்னா 1000 ரூபா. 1000 ரூபாக்குள்ளவே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 2-3 பிளேஸ்க்கு போனோம், சுற்றி பார்த்தோம், கீழே வந்துட்டோம். உண்மையாகவே ஊட்டி போகிறதுக்கு வெறும் 1000 ரூபா தான் செலவாகுமா அப்படின்னு சொன்னோம்னா யாருமே கண்டிப்பாக நம்பவே மாட்டாங்க. ஏன்னா வந்து அது ஒரு கம்மியான அமௌண்ட் மாதிரி யோசிப்பாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா பைக்கில் தான் வந்து போயிருந்தோம். பைக் பெட்ரோல் பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபாய், கரெக்டாக 500 ரூபாயில் 450 ரூபா, முழுசாகவே அப் அண்ட் டவுனுக்கு 450 அடிச்சுங்க. அப்புறம் சாப்பாடு செலவு, என்ட்ரி ஃபீஸ், ஸ்நாக்ஸு, ஸோ எல்லாத்துக்குமே சேர்த்தே பார்த்திங்கன்னா 1000 ரூபா தான் வந்துச்சு. அப்புறம் நாங்கள் அடுத்து இப்போ போயிட்டுருக்க பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா கேத்ரின் ஃபால்ஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ கேத்ரின் ஃபால்ஸுக்கு தான் நானே ஹஸ்பண்ட் அப்புறம் குட்டி பையன், என்னோடய பையன் 3 பேர் வந்து போயிட்டுருக்குறோம். எனக்கு பார்த்திங்கன்னா இப்படி செல்ஃபி ஸ்டிக்கு முன்னாடி வச்சு வீடியோ எடுக்கன்ட்டு ரொம்ப ஆசை. பட் இருந்தாலும் எனக்கு நான் கொஞ்சம் லைட்டாக ஃபேராக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுங்களா. ஸோ வேணாம் அப்படின்னு சொன்னேன். பட் என் வீட்டுக்காரன்ட்டு எடு நல்லா தான் இருக்கும் அப்படின்னாங்க. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸுக்கு தான் ரீச் ஆகிட்டேங்க. அப்புறம் அந்த போர்டில் காட்டுற மாதிரிலாம் ஃபால்ஸு சுத்தமாகவே இல்லைங்க. அதை நம்பி ஏமாந்துட்டோம். உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா குட்டியாக தண்ணி போயிட்டு இருந்துச்சுங்க. அது ஃபால்ஸ் நான் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, இந்த ஒகேனக்கல்லாம் போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து நமக்கு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே அனுப்பிச்சி விடுவாங்க. அந்த லைனில் பாலம் மாதிரி இருக்கும், பாலத்தில் நிற்க வச்சாங்க அப்படின்னா ஃபால்ஸில் ஊற்றுற தண்ணி அதோட சாரல் வந்து நம்ம மேலே விழுகும். ஸோ நான் அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனேன். பட் அங்கே போய் பார்த்தோம்னா எதுவுமே இல்லை. உண்மையாகவே கேத்ரின் ஃபால்ஸ்க்கு போகிறது ஓகேன்னு சொல்லுவேன், வேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், அந்தளவுக்கு இருக்குன்னு சொல்ல மாட்டேன், நார்மல். ஓகே, போகிறீங்கன்னா போய் தாராளமாக பார்த்துட்டு வாங்க, ஏன்னா அந்தளவுக்கு இல்லை அந்த இடத்துல. அப்புறம் இதான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிக்கெட் கொடுக்குற இடங்க. ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா 30 ரூபா வந்து சார்ஜ் பண்ணாங்க. 2 பேர்த்துக்கு வந்து 60 ரூபா.
நம்ம இங்கேயும் இல்லைங்க, நம்ம எந்த ஒரு பிளேஸ்க்குமே போனாலுமே எல்லா இடத்துலையுமே ஊட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்னது தேயிலை இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த தலையை பறித்து ஸ்மெல் பண்ணி பார்த்தா வேறு லெவல் ஸ்மெல் வந்துச்சுங்க. இதான் பார்த்தீங்கன்னா கேத்ரின் ஃபால்ஸு பாருங்கள். பட் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எதுவும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். சும்மா ஒரு காடு மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த காட்டுக்குள்ளே ஒரு தண்ணி ஊற்றுற மாதிரி இருந்துச்சுங்க, அவ்வளோதான். அந்த தண்ணியும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஊட்டிக்கு மேலே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோடு வழியாக மேலே வருவோம். மேலே வரும்போதே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ஊற்றும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இங்கே இருந்துச்சு. அடுத்து இங்கேருந்து கிளம்பிட்டேங்க. அப்புறம் சரி அங்கே உள்ளே போய் டவுனுக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அடுத்து நாங்கள் போன ப்ளேஸ் பார்த்திங்கன்னா கொடநாடு தாங்க. உண்மையாக கொடநாடெல்லாம் வேறு லெவல் சொல்லாங்க. ஏன்னா நாங்கள் அங்கே போயிட்டு ஷாக் ஆகிட்டேங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க அந்த ஒரு ப்ளேஸு. வாழ்க்கையில் ஒரு டைமாவது இந்த கொடநாடுக்கு போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு, அவ்வளோ யுனிக்காக இருந்துச்சு. என்னமோ பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக்ஸ் டிசைன்லாம் எப்படி பண்ணி வைப்பாங்களோ அதே மாதிரி தான் இருந்துச்சுங்க. இதை பார்க்க நேச்சர்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஏதோ நம்ம அந்த கிராஃபிக் டிசைன்லாம் பண்ணி வச்சா பார்ப்போம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டில் முன்னாள் சிஎம் இருக்காங்க இல்லைங்களா, ஜெயலலிதா அம்மா, அவங்க வந்து கொடநாடு அப்படின்ற மாதிரி ஏதோ சம்திங் அவங்க பேர் வச்சு சொன்னாங்க. அப்போ வந்து எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் இப்போ போய் நேரில் போய் பார்த்துட்டு வந்தேங்க. அந்த கொடநாடு வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது. அப்புறம் அங்கே போய் கொடநாடு வியூ பாயிண்ட்டெல்லாம் வேறு லெவலுங்க. உண்மையாகவே அது ஏதோ செதுக்கி வச்ச சிலையாட்ட தான் இருந்துச்சே தவிர அந்த ஒரு நேச்சர் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க, சொல்லவே முடியாது. ஏன்னா அதை நேரில் போய் பார்த்தா தான் தெரியும். அப்புறம் ஜெயலலிதா அம்மாவோட பேர்லெஸ்லாம் வந்து இங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க, பங்களா இருக்குன்னாங்க. பட் அந்த ஒரு வியூ பாயிண்ட்டு வந்து பார்த்தேங்க. பட் வீடியோ தான் ஷூட் பண்ண முடியல என்னால், ரொம்ப லாங்காக இருந்துச்சு. அப்புறம் இந்த கொடநாடுக்கு வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா அப்படியே ரைட் சைடில் தான் அந்த ஸ்டெப்ஸில் இறங்கி போகிற மாதிரி இருக்குங்க. ஆனால் பார்த்திங்கன்னா என் பையன் வரும்போதே வந்து தூங்கிட்டாங்க. அப்புறம் அவனை கொஞ்சம் நேரம் கழித்து அப்படி இப்படி எழுப்பி விட்டேன். அப்புறம் எழுப்பி தான் அவனை வந்து கீழே இறக்கி கூட்டு போனாங்க. ஏன்னா ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் வழுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, பேலன்ஸ் பண்ணி இறங்க முடியல. அப்புறம் என் பையனை வந்து ஏன்டா எழுப்பி விட்டோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு குறும்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். அப்புறம் இறங்கி வந்து கீழே போய்கிட்டே இருந்தாங்க. போயிட்டு பார்த்தோம்னா மயக்கம் போட்டு விழுந்துருந்தாங்க. அந்தளவுக்கு ஒரு வியூ பாயிண்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. எங்களோட கோவில் நோம்பி பார்த்திங்கன்னா கெஜரட்டி கோவில் நோம்பி வரும். அந்த கெஜரட்டி கோவில் நோம்பி அப்போது நாங்கள் கோயிலேருந்து பார்ப்போங்க. இதான் வந்து கொடநாடு எஸ்டேட்டோட லைட் எரியுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் அந்த கோவில் நோம்பி அப்போது கீழேருந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருந்து நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா இங்கே எரியிற லைட்டு வந்து எங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. கீழே இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு நல்லாவே தெரியும். இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியல. ஸோ இதான் கொடநாடோ அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நேரில் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்போல்லாம் ஒரு பிளேஸ் இருக்குதா அப்படின்ற அளவுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஃபேமிலியாக கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருந்தால் போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இவ்வளோ ஒரு அழகை ரசிக்கிறது கொடுத்து வச்சுருக்கணுங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மேகத்துக்கு வந்து மேலே இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த நமக்கு நேராக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து மேகம். ஸோ நம்ம வந்து மேகத்துக்கு மேலே தான் இருக்கோம். மேகம்லாம் வந்து நம்ம கீழே இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ காட்டுறேன் நமக்கு நேராக ஒரு மலை. அந்த மலை வந்து ஷேஃபே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்து நிறைய கழுகு வந்து சுற்றிட்டு இருந்துச்சுங்க. அந்த கழுகு வந்து இந்த ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அந்த கழுகு பார்த்திங்க அப்படின்னா இறந்ததை சாப்பிட்டு இருப்பதை வந்து காத்து நிற்கிறது அப்படின்ற மாதிரிலாம் போர்டெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த கழுகு இந்த பிளேஸ்லாம் விசிட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். போகும்போது பார்த்திங்கன்னா காஃபி தோட்டம் இருந்துச்சுங்க. அப்புறம் அதில் ஒரு காஃபி கொட்டையை வந்து பறித்து பார்த்தோம். உண்மையாக அது ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருந்துச்சு. அப்புறம் போகிற வழியில் வந்து காட்டெருமையை பார்த்தோங்க. காட்டெருமையை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன். இந்த பாகுபலியில் எப்படி காட்டெருமை வருமோ அதே மாதிரி அவ்வளோ பெருசாக இருந்துச்சு ஒவ்வொரு எருமையுமே. அதோட காலு கீழே ஒயிட்டாக, அந்த கொம்பெல்லாம் வந்து நல்லா பெருசாக. ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து காட்டெருமையெல்லாம் நிறைய இருந்துச்சு. கரெக்டாக வந்து போர்டு வச்சுருந்தாங்க. என்ன அப்படின்னா அந்த காட்டெருமைகள் வந்து கிராஸ் பண்ணுற பகுதின்னு போர்டு வச்சுருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா காட்டெருமையும் கிராஸ் பண்ணி போச்சு. நல்ல வேலைங்க எங்கள் வண்டிக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி கிராஸ் பண்ணி போச்சு. இல்லை அப்படின்னா அவ்வளோதான் அந்த இடத்துல.
அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல எல்லா இடத்துலையுமே போர்டெல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்களும் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஸோ ஊட்டியில் வந்து எக்ஸ்பெஷலி நான் என்ன பிளேஸ் வந்து விசிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக போடுறேங்க. ஏன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம அந்த ஒவ்வொரு பிளேஸையும் நம்ம டெப்த்தாக சொன்னோம் அப்படின்னா வீடியோ வந்து இன்னுமே லென்த்தாக போகும். ஸோ பார்க்குறவங்க வந்து நீங்கள் கடுப்பாயிருவீங்க. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.